சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறான், 74 தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றப்ப நீங்க எப்படி சார் தூங்குனீங்க? இல்லை சார், அறநிலையத்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, எந்த அறிக்கையும் வரவில்லை. கிட்டத்தட்ட அது கொளத்தூர், என்னுடைய இது சரின்னு சொன்னா கொளத்தூர் தொகுதிக்குள்ள வரும், முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ள வரும். கோயில் சொத்தை காப்பாத்துறதுக்கு மட்டுமே தான் HRNC. அவங்க என்ன பண்றாங்க, எத்தனை வேளை பூஜை பண்ணணும், யார் பூஜை பண்ணணும், இல்ல அது இது சத்ரு சம்ஹார யாகம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் குடும்பத்துல இருந்து வந்து செஞ்சா 5 மணி நேரத்துக்கு பக்தரை தடுக்கிறாங்க திருச்செந்தூர். இதுக்கு HRNC இல்ல சார். ஒருத்தன் 9 மாடி கட்டுற வரைக்கும் என்ன சார் பண்ணி, அதை இது தாண்டி இன்னும் அப்ரூவல்ல சொன்னா அந்த வெப்சைட்லயே போய் பார்த்தா லேக் வியூன்னு சொல்லிட்டு 600 ஏக்கர் கொண்ட கொரட்டூர் ஏரி பக்கத்தில் சார். கொரட்டூர் ஏரி பக்கத்துல 2000 வீடு, ஒரு வீட்டுக்கு 4 பேர் வச்சுக்கோங்க சார். ஒரு ஆள் சராசரி நல்ல பிளானிங்ல இருந்ததுனால சொல்றேன், 200 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அவ்வளவு தண்ணியை உரிவாங்க, அவ்வளவு தண்ணியை கழிவாக திருப்பி பூமிக்கு அனுப்புவாங்க. எப்படி சார் அங்க அப்ரூவல் கொடுத்தாங்க? ஒரு ஏரி அல்லது வாட்டர் பாடி இருந்தால் அதுல இருந்து 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு FSI 0.9 தான் கொடுக்க முடியும். அது பக்கத்துல எப்படி சார் ஹைரைஸ் கிடைச்சது? ஒரு மாநாடு போட்டப்ப என்ன சொன்னீங்க, முத்தமிழ் முருகன் மாநாடு. அந்த முத்தமிழ் முருகனுக்கு விளக்கேற்றதாங்க கார்த்திகை. அதை எதிர்த்து HRNC அப்பீல் பண்ணிருக்கு. ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்த உடனே 144 போட்டீங்க. அப்புறம் கலெக்டர் போய் மன்னிப்பு கேட்கிறாரு. உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, ஐயா உச்ச நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லுங்க, கண்டெம்ப்ட எடுக்கிறேன்னாரு. இல்ல நாங்க சொல்ல முடியாதுன்னு வழிகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தமிழ் முருகனுக்கு கார்த்திகை தீபம் ஏத்த விட மாட்டோம். இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சை. நாங்கள் தமிழர் விரோதமாக சிறுபான்மை பாதுகாவலர், எல்லாருக்கும் பாதுகாக்கிறதாங்க அரசு. ஜெயிக்கிற வரைக்கும் தான் நீ திமுக, ஜெயிச்ச அப்புறம் தமிழக முதல்வர் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஆனா நீங்க என்ன போய் சொல்றீங்க, அங்க போய் நாங்க சிறுபான்மை காவலர். அப்ப பெரும்பான்மைக்கு எதிரானவங்களா? முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் சொல்லி அவரை பத்தி ரொம்ப ஃபேமஸா தெரியணும்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தாலி அவிழ்ப்பு நடத்தின அந்த ஹரி பரந்தாமன் கடந்த 7 வருடமாக லுத்ரன் சபையுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறார். அங்க இருக்கிற ஊழலுக்காக. ஸோ CSIல ஊழல், RCல ஊழல், இதுல ஊழல், பெந்தகோஸ்ட்ல சொல்லவே வேணாம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை உங்களோட பேசிட்டு வர்றோம். கடந்த முறை பேசும்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, சென்னை கொரட்டூரில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டி, அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ஒரு புகார் எழுந்தது. அது குறித்து அந்த மக்களும் போராடி இருந்தாங்க. இப்போ அந்த விவகாரம் என்ன நிலைமையில் இருக்குது சார்? இல்லை, சென்னை கொரட்டூர்னு சொன்னால் கூட ஆக்சுவலாக அது கொரட்டூர் கிடையாது, கிட்டத்தட்ட குளத்தூர் தொகுதியில் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அண்ணா நகர் வெஸ்ட்டிலிருந்து தொடர்ச்சியாக மாதவரம் போகிற ரூட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி லெஃப்டில் போகும், கொரட்டூர் ஏரியை ஒட்டி இருக்குது. இந்த பில்டிங் ஆனது கிட்டத்தட்ட 2008-09 அவங்க பிளான் பண்ணி 2010 வாக்கில் முதல் அப்ரூவல், சப்சிக்வெண்ட் அப்ரூவல்ஸ் எல்லாம் 2014 வாக்கில் அதை ஒரு வங்கி வேல்யூவேஷனுக்காக நான் போனேன். சரியா? அப்பொழுதே கேட்டேன், அதாவது உங்களுக்கு என்னன்னு சொன்னால், இன்றைக்கி மெட்ராஸில், அதாவது நீங்கள் பழைய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோ யாரோ மெட்ராஸ்க்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனை காட்டுவாங்க, 14 மாடி LICயை காட்டுவாங்க, நேப்பியர் பாலத்தை காட்டுவாங்க. ஸோ 14 மாடி தான் பெருசுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த 2006 திமுக காலகட்டத்தில் தான் இது உடைக்கப்பட்டு அதை விட பெரிய பில்டிங்கள் வர ஆரம்பித்தது. முதல்ல அரிஹந்த்னு சொல்லிட்டு ஜெமினி மேம்பாலங்கிட்ட மவுண்ட் ரோடில் ஒரு 19 மாடி என்னமோ வந்தது. அதன் பிறகு கோயம்பேடு கேத்தாப்புல அதே அரிஹந்த் வந்தது. அதன் பிறகு திமுகவின் மூத்த அமைச்சர் இன்னைக்கு 3 ED கேஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்களே, TVH நேரு, TVHக்கு சொந்தமாக அடையாறில் குவாட்ரண்ட்னு 19 மாடியும், இதில் புரசவாக்கத்தில் ஒரு 19 மாடியில் ஒரு 10 லட்சம் சதுர வீட்டு தான், ஜாஸ்திலாம் இல்லை. அடிமனை 4 லட்சம், கட்டினது 10 லட்சம். TVH லும்பாடினின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நம்ம அபிராமி தியேட்டர் பக்கத்தில் கட்டினாங்க. அப்படி இது எல்லாமே மெயின் ரோடில் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஆஃபீஸ் ரொம்ப உதயம் கிட்ட தான் இருக்குது. உதயம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, 4 மாடி, இப்போ 19 மாடியோ 18 மாடியோ கட்டுறேன். ஸோ இப்படிலாம் கட்டணும்னா இது டெல்லிக்கு வரைக்கும் போய் அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். ஸோ 2004 14 டெல்லியில் மன்மோகன் சிங், சோனியா காந்தி அரசு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கோபாலபுரம் கை நீட்டினால்தான் டெல்லி இயங்கும். நாங்கள் அந்த ஆட்சியின் போது இதற்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம பேசின எல்லா திட்டங்களும் பெரும்பாலும் மெயின் ரோடில் இருக்கும். அதாவது 18 to 24 அடி ரோடாக இருந்தால் G+2 தான் கட்டலாம்.
33 அடி மாடியாக இருந்தால் G+4 தான் கட்டலாம். 60 அடிக்கு மேலே போனால் மல்டி ஸ்டோரி கட்டலாம். 80-100 அடிக்கு மேலே போனால் தான் ஹைரைஸ் கட்டலாம். ஸோ இது வந்து கொரட்டூர் ஏரியை ஒட்டின ரோடு, அந்த இடத்துல ரோடே இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் டெவலப் பண்ணப்பயே 80 அடி ரோடுன்னு போட்டு கிட்டத்தட்ட 18 ஏக்கர் இந்த அலையன்ஸ் என்ற கம்பெனி, அலையன்ஸ் அப்படியே குரூப் என்று ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தது. ஸோ நான் கேட்டேன் என்னுடைய ஒரு ஆவலில், சார் எப்படி சார் இந்த இடத்துல இப்படி 9 வீடு 9 இது கொண்ட ஒரு அடுக்கு, சார் இது முதல் குடும்பத்துடைய பினாமி சார் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற கம்பெனியில் உள்ள இருக்கிறவங்கள. அதுக்கப்புறம் செக் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நாங்கள் ஃப்ளாட் வேல்யூவேஷன் பண்ணுறதாக இருந்தால், நீங்கள் வாங்கினாலும் அதை தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃப்ளாட் நீங்கள் வாங்குறது ஒரு 800 சதுரடின்னு சொன்னால் அதுக்கு யூடிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தால் சாதாரணமாக 40% 60% இருந்தால் பெரிய அளவில் டீவியேஷன் பண்ணலன்னு இருக்கும். இந்த ஹைரைஸ்லாம் போச்சுன்னா ரொம்ப குறையும். இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 தான் இருந்துச்சு. அதை பற்றி எங்கள் ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இல்லை, ஹைரைஸில் வந்து FSI 2.25 கிடைக்கும், அதன் மேலேயும் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த திட்டம், அதாவது அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்பிரிங்ஸ் என்ற பெயர். ஸோ இந்த திட்டம் 2013 வாக்கில் அப்ரூவல் வாங்கி கட்டி நான் 15 வாக்கில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதை பற்றி ஒரு டிசம்பர் மாதம் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது அதை உள்ள இடம் ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடம்னு டிசம்பர் மாதம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நோட்டீஸு மக்களுக்கு பரவ ஒரு வாரம் முன்பாக அவங்க எல்லாம் அந்த கம்பெனிக்கு போய் போராடி இருக்காங்க. அந்த 2036 வீட்டில் இருக்கிற பலரும் கிட்டத்தட்ட போனாங்கன்னா அவங்க எதையோ சமாதானம் கொடுக்குறாங்க, ஏற்றுக்கல. உடனே அவங்க வக்கீலை வர வச்சுக்கிட்டு இது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இல்லை நடுவில் ஒரு 2 சர்வே நம்பர் மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் இல்லை, அதுக்கு ஏற்று நாங்கள் அப்பீல் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் கேட்குறேன் சார், அது கொளத்தூர்ல வருது சார், அதையெல்லாம் விடுங்க. ஒரு 19 மாடி 9 தனித்தனி பில்டிங் கட்டுறது ஒரு நாள்ல கட்ட முடியுமா? 5 வருஷம் ஆயிருக்கும் சார். இல்ல பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா சார்? இல்ல நான் சொல்றது குற்றச்சாட்டு 5 வருஷம் ஆயிருக்கும் சார். HRNC என்ன சார் பண்ணுது? உங்களுக்கு சாருக்கு ஒரு குருவாஞ்சேரியில எப்பயோ அவங்க அப்பா வாங்கி போட்ட இடம் இருந்தா கூட ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் பாப்பாரா? அந்த இடம் இருக்கா, யாராவது வேலி கீழி போட்டானான்னு பயந்து பார்ப்பாங்களா? அந்த மொத்த 18 ஏக்கரும் கோயில் இடமாக இருந்தால் கிட்டத்தட்ட 700 கோடி பெறும். ஃபிளாட்ஸோட சேர்த்து 2500 கோடின்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க. பட் அடிமனை மட்டும் முழுசா இருந்தா 2500, கம்மியா இருந்தா சார் எப்படி அதுக்கு அப்ரூவல் முதல்ல கிடைச்சிது? டெல்லி வரைக்கும் போயிருக்கணும். ஏன்னா இது அன்னைக்கு திட்டத்திலேயே உங்களுக்கு 17 ஏக்கர்னு சொன்னால் கிட்டத்தட்ட 17 × 4 போட்டு 47 68 7 லட்சம் சதுரடி அடிமனை கிட்டத்தட்ட 20 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. 20 × 2000 ரூபா போட்டா கூட 400 கோடி ரூபாய் திட்டம். அன்னைக்கு நான் சொல்றது பேசிக் காஸ்ட் 50 கோடிக்கு மேல போனா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்னு டெல்லியில வாங்கியிருக்கணும். இப்படி போனதுக்கு என்னன்னு பார்த்தா 1974 ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதான் இது கோயில் இடம்னு. 2007 ஒரு சின்ன லேண்டுக்குரிய ஃப்ராடு பட்டாவை வச்சு இது வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்றது புதிய தலைமுறை இதுல இருக்கிறத வச்சு சொல்றேன். அப்படின்னு சொன்னால் HRNC என்ன சார் பண்ணுது? ஒரு சின்ன தீர்ப்பு வந்துச்சு, ஏதோ கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல ஏதோ ஒரு கோயில் புறம்போக்குல இருக்குன்னா உடனே இடிக்கிறதுக்கு போறீங்க. ஆனா கோயில் இடத்துல அது எவ்வளோ 800 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். ஒருத்தன் 9 மாடி கட்டுற வரைக்கும் என்ன சார் பண்ணி அதை இது தாண்டி இன்னும் அப்ரூவல்ல சொன்னா அந்த வெப்சைட்லயே போய் பார்த்தா லேக் வியூன்னு சொல்லிட்டு 600 ஏக்கர் கொண்ட கொரட்டூர் ஏரி பக்கத்தில் சார், கொரட்டூர் ஏரி பக்கத்துல 2000 வீடு, ஒரு வீட்டுக்கு 4 பேர் வச்சுக்கோங்க சார். ஒரு ஆள் சராசரி நல்ல பிளானிங்ல இருந்ததுனால சொல்றேன் 200 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்ப அவ்வளவு தண்ணியை உரிவாங்க, அவ்வளவு தண்ணியை கழிவாக திருப்பி பூமிக்கு அனுப்புவாங்க. எப்படி சார் அங்க அப்ரூவல் கொடுத்தாங்க? ஒரு ஏரி அல்லது வாட்டர் பாடி இருந்தால் அதிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு FSI 0.9 தான் கொடுக்க முடியும். அது பக்கத்துல எப்படி சார் ஹைரைஸ் கிடைச்சது? முழுக்க இந்த திட்டம் ஆரம்பம் முதல் முடிச்சது வரைக்கும் ஒரிஜினல் அப்ரூவலே பிரச்சனை. அப்கோர்ஸ் சமீபத்தில் பள்ளிக்கரணையில உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, சதுப்பு காட்டுக்குள்ள 20 மாடி கட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ அது ஸ்டேல இருக்குது, உட்காந்துட்டு அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு சொல்லி போன வாரம் தான் தீர்ப்பு. சார் சதுப்பு நில காடுன்னா சதுப்பு நிலம்னாலும் வாட்டர் பாடி. அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல 24 அடி ரோடுன்னா G+2 கட்டலாம். அதே வாட்டர் பாடியாக இருந்தால் 500 மீட்டர் தாண்டி முதல் 1 கிலோமீட்டருக்கு இப்போ 0.9 FSI தான் G+1 தான் கட்டலாம். இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறப்ப எப்படி ஏரி பக்கத்தில் 19 மாடி இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டி விற்க விட்டீங்க? இது எல்லாமே கோயில் இடம்னா அடுத்தது கேவியட் போடணும் சார். ஏன் கேவியட் போடல?
அவன் ஹைகோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னாங்கன்னா நீங்க ஏன் ஹெச்ஆர்என்சி என்ன சார் பண்ணுது? ஹெச்ஆர்என்சி இது வரைக்கும் அறிக்கை கொடுத்துருக்காங்களா? கோயில் சொத்தை காப்பாத்துறதுக்கு மட்டுமே தான் ஹெச்ஆர்என்சி. அவங்க என்ன பண்றாங்க? எத்தனை வேளை பூஜை பண்ணணும், யார் பூஜை பண்ணணும், இல்ல அது வந்து சத்ரு சம்ஹார யாகம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் குடும்பத்துல இருந்து வந்து செஞ்சா 5 மணி நேரத்துக்கு பக்தரை தடுக்கிறாங்க திருச்செந்தூர்ல. இதுக்கு ஹெச்ஆர்என்சி இல்லை சார். ஹெச்ஆர்என்சி உள்ள இருக்கிறது டூரிசம் ஆக்ட்ல வரும் பக்தர்களை நல்லபடியாக தரிசனம் செய்யறதுக்கும் கோயில் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டு சொத்துக்கள்ல இருந்து வருமானம் காப்பாக்கப்படுறதுன்னு மேற்பார்வையிடுறதுக்கு தான். ஸோ சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறான், 74 தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றப்ப நீங்க எப்படி சார் தூங்குனீங்க? இல்லை சார், அறநிலையத்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, எந்த அறிக்கையும் வரவில்லை. கிட்டத்தட்ட அது கொளத்தூர், என்னுடைய இது சரின்னு சொன்னா கொளத்தூர் தொகுதிக்குள்ள வரும், முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ள வரும். ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. கோயில் சொத்துன்னா யாருக்கும் கவலை இல்லை. இப்ப நான் சொல்றேன், இப்ப 2036 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்களே அப்படின்னு வரும் சார். அவங்களுக்கு தப்பாக விற்கப்பட்டதுன்னு இதுல இன்னும் சொல்ல போனா 2036 பிளாட்ல 1500 பேர் கட்டாயமாக பேங்க் லோன்ல வாங்கியிருப்போம். எங்க வரி பணத்துல பேங்க் கடன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதிலிருந்து ஒரு நாமினல் வாடகையாவது ஃபிக்ஸ் பண்ணி அது அத்தனையும் இந்து அறநிலைத்துறைக்கு வரணும். அந்த கம்பெனியிடம் இது பண்ணணும். எப்படி யார் பட்டா கொடுத்தாங்க, எப்படி இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க, டெல்லி வரைக்கும் எப்படி போச்சு அன்னைக்கு, 2006 4-10 வரைக்கும் உள்ளதுல டிஆர் பாலு என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இருந்தார். அதன் பிறகு திரு ஏ ராசா இருந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் பதில் சொல்லணும் சார். சார் ஒரு ஏரி கரையில உங்களுக்கு இப்ப 20 அடிக்கு 19 மாடி கட்டுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை சார். இதெல்லாம் வந்து இதுல நம்ம மதனந்தபுரத்துல ஒரு பில்டிங் கட்டு அப்படியே மொத்தமா விழுந்தது, மண் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ எவனோ ஒரு ஹைதராபாத் கம்பெனிக்காரன் வந்து கேட்டான்னா அப்புறம் பக்கத்தில் விசாரிச்சால் எனக்கு இதுக்கு எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை, வாய்மொழியாக சொல்லப்பட்டது. இது இன்றைய ஆட்சியின் முதல் குடும்பத்துக்கு பினாமின்னு சொன்னாங்க. அறநிலையத்துறை மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா 50,000க்கும் மேற்பட்ட கோயில்கள்ல விளக்கு ஏற்றுவதற்கு முதல்வர் உதவினார். 1000 கோயில்களுக்கு நேற்று கொடுத்துருக்காங்க சார். இது என்ன பிரச்சனைனா, தமிழக இந்து அறநிலைத்துறை கீழே கிட்டத்தட்ட 47,000 கோயில் இருக்கு. பட் இன்னைக்கு என் கணக்கு கரெக்டுன்னா இன்னைக்கு காலையில திருப்பி வெப்சைட்டை ஓபன் பண்ணா 43 சில்ட்ரன் காட்டுறாங்க. அந்த கோயிலை எப்படி தெரியுமா பாக்குறாங்க? பெரிய கோயில் சின்ன கோயில்லாம் பார்க்கல, வருமானத்துல பிரிக்கிறாங்க. 10 லட்சத்துக்கு மேல், 10லிருந்து 5 லட்சம், 2 லட்சத்துக்கு மேல், அப்புறம் 10,000 கீழ் அப்படின்னு 10,000 கீழே இருக்கிறது மாத்திரம் 34,000 கோயிலுங்க. சரியா? 43,000 கோயில நீங்க எடுத்திருக்கீங்க. அதுல 34,000 கோயில்னா கிட்டத்தட்ட 80%. அப்ப நீங்க இன்னொன்னு, இப்ப உதாரணமா இங்க பக்கத்துல ஒரு அரை கிரவுண்ட்ல ஒரு சின்ன கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வேற சொத்து இல்லை, ஆனா அதை நடத்தின ட்ரஸ்டி குடும்பங்கள்லாம் நொடிச்சு போச்சு, இப்போ கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க. நீங்க போய் இந்து அறநிலைத்துறையிட்ட போய் ஐயா இந்த கோயில் எடுத்து நடத்துங்கன்னா வரமாட்டாங்க. அதே சொல்லுங்க சார், அந்த கோயிலுக்கு வாரம் உண்டியல்ல 10,000 ரூபா வருது சார், அதுக்கு இங்க சொத்து இருக்கு அங்க சொருக்குன்னா அடுத்த நாளே வந்துடுவாங்க. இப்படி சொத்துள்ள கோயில்களாக எடுத்து இன்னைக்கு 34,000, 10க்கு 8 கோயில், ஆண்டு வருமானம் 10,000 கீழே. 10,000 கீழேன்னா 5,000 கீழே எவ்வளோன்னு தெரியாது. அவங்க அந்த 10,000 ரூபா ஆண்டு வருமானம்னு எவ்வளோ சார்? 12×8 96. ஒரு நாளைக்கு 820, ஒரு மாசத்துக்கு 825 ரூபா, ஒரு நாளைக்கு 25 ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகம் சார். 25 ரூபா வச்சு 2 டீ குடிக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், நீங்க மெட்ராஸ்ல வந்து இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல கோயில் நல்ல பூசாரி இருந்து பண்ணாருன்னா பொம்பளைங்க வந்து விளக்கு ஏத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோயிலில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறேன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், சொகுசு விடுதி கட்டுறேன். இங்கே பொள்ளாச்சியில் இருக்கிற ஆனமலை மாசாணியம்மன் கோயில் காசு எடுத்து ஊட்டியில் சொகுசு விடுதி கட்டுறாங்க. என்ன சார்? பட் அந்தந்த ஊரில் இருக்கிற இந்த 34,000 கோயிலுக்கு அடுத்தது என்னது? ஆகம கோயிலில் இருக்கிற பணத்தை எடுத்து இவங்க நடத்துகிற இந்த இது அர்ச்சகர் ட்ரைனிங். ஏன் சார் அவங்களெல்லாம் இந்த கோயிலுக்கு அனுப்புங்களா சார்? ஏன் சார் பெரிய கோயிலுக்கு தான் அனுப்பணுமா? இந்த கோயிலும் உங்ககிட்ட தானே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற 43,000 கோயில் இவங்க சொல்றதுலேயே ஒரு 4,000 கோயில் தான் ஆகம கோயில். அந்த கோயிலுக்கு அர்ச்சகர்கள் அந்த ஆகம முறைப்படி பண்ணணும். மீதி இருக்கிற கோயில்ல, ஈவன் வருமானம் அதிகம் இருக்கிற கோயில்ல கூட எல்லா ஜாதியும் இருக்காங்க. என்னுடைய குலதெய்வம் கண்ணகியை வந்து முக்தி அடைஞ்ச சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன், அதுல நான் பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அது நமது பரமாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரிய குலதெய்வமும். சரியா? அங்க யாரும் நான் உள்ள போக முடியாது. சரியா? நான் பிராமணனா இருந்தாலும் எந்த கோயிலையும் என்னையும் உள்ள விட மாட்டாங்க, உங்களையும் விட மாட்டாங்க. ஸோ அந்தந்த கோயில் வழக்கம் அப்படி. அப்ப நீங்க ட்ரைனிங் கொடுத்த ஆளை ஆகம கோயில் நுழைக்கணும்னு பாக்குறீங்களே தவிர இந்த 34,000. சரி சார், நீங்க இப்ப நீங்க சொன்னீங்களா அது திட்டத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஒரு கோயிலுக்கு இவங்க மேற்பார்வை பார்க்கறதுக்கு
எவ்வளோ 7% சர்வீஸ் டேக்ஸ், சர்வீஸ் சார்ஜ். அதுக்கப்புறம் ஆடிட் பண்றதுக்கு 4%, 11% வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய். அந்த HRNC சம்பளம் எல்லாம் சேர்த்து மொத்த செலவு 150 கோடி தான். 400 கோடி மிச்சம் இருக்குது. அது கணக்காட்டணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, நஷ்டத்தில் இயங்கும் டிரான்ஸ்போர்ட்டை காப்பாத்துறதுக்காக இருக்கிற டிரான்ஸ்போர்ட் நிதி இதுல டெபாசிட் போட்டு அதுல இருந்து வட்டி கொடுக்குறாங்க. 2 லட்சம் ரூபா டெபாசிட் போட்டு 8% வட்டி போட்டா 16,000 ரூபா மாசம் வரும் வருஷத்துக்கு. திருப்பி 12 மாசத்துக்கு 1,250 ரூபா. 1,250 ரூபாய்க்கு இன்னைக்கு சம்பளத்துக்கு உங்களுக்கு யாராவது வேலை கிடப்பாங்களா? பூஜை பண்ணணும்னு சொன்னா பூ வாங்கணும், விளக்கு வைக்கணும், கோயிலை கூட்டணும், கரண்ட்டு சப்ளை வேணும். ஏதாவது செய்ய முடியுமா? முதல்ல எப்படி சார் அந்த 34,000 கோயில் இந்த நிலைமைக்கு வந்துச்சு? அதுக்கு யார் சார் பதில் சொல்றது? பிரச்சனை இந்த அரசு தமிழர் விரோத அரசு. தமிழர் பண்பாட்டை அழிக்கணும். ஏன்னா திருப்பரங்குன்றத்துல என்ன சார் தமிழர் நீங்க தானே பழனியில மாநாட்டு திராவிட மாடல் வந்த பிறகுதான் பலாயிரக்கணக்கான ஓகே இதுக்கும் நானே சேர்த்தே பதில் சொல்றேன். ஒரு மாநாடு போட்டப்ப என்ன சொன்னீங்க? முத்தமிழ் முருகன் மாநாடு. அந்த முத்தமிழ் முருகனுக்கு விளக்கேற்றதாங்க கார்த்திகை. அதை எதிர்த்து HRNC அப்பீல் பண்ணிருக்கு. ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்த உடனே 144 போட்டீங்க. அப்புறம் கலெக்டர் போய் மன்னிப்பு கேட்கிறாரு. உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, ஐயா உச்ச நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லுங்க, கண்டெம்ப்ட எடுக்கிறேன்னாரு. இல்ல நாங்க சொல்ல முடியாதுன்னு வழிகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தமிழ் முருகனுக்கு கார்த்திகை தீபம் ஏத்த விட மாட்டோம். இது திருப்பரங்குன்றத்துல ஏன் காரணம்? இந்து அறநிலைத்துறை வெளியிட்டுள்ள திருப்பரங்குன்றம் தலவரலாறுங்கிற புத்தகம் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சித்தருடைய சமாதியை முகமதியர்கள் ஆக்கிரமித்து தர்கா என்று சொல்கிறார்கள். அப்ப ஆக்கிரமிப்பு தர்கா தான் உங்களுக்கு முக்கியம், தமிழம் முக்கியம் இல்ல. சரி, இங்க முகமதியர்களுக்காக இது நடந்திருக்குன்னா அதே திண்டுக்கல் மாவட்டத்துல சின்னாலம்பட்டி புடவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சின்னாலம்பட்டி பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊர் பெருமாள் கோவில் பட்டின்னு, அங்க இருக்கிற இது மண்டு கருப்பண்ணசாமி கோயிலையும் 144 போட்டு தடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா, வன்னிய கிறிஸ்தவர்கள் கோயில் நிலத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க, ஏத்தக்கூடாதுங்கிறாங்களா. சார் தமிழனா வாழ முடியாது சார். அப்ப இந்த தேர்தல் தமிழர்களுக்கும் திமுகவிற்கும் அந்நிய மத கொத்தடிமையான திமுகவுக்கும் எதிரான தேர்தலா கொண்டு போறீங்க. சரியா? மக்கள், அதாவது நீங்க கோயிலுக்கு போறீங்க, வழிபடுறீங்க, எல்லாம் சரி. ஆனால் அந்த கோவிலை ஆக்கிரமித்து அதை கொள்ளையடிப்பவர்களை வெளியேற்ற வேண்டும். அதைத்தான் பார்க்கணும். அதே திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த CSI தேவாலயம், அது என்ன விவகாரம் சார்? இல்ல, தமிழக அரசுக்கு சொந்தமான இடத்தில் CSI சர்ச்சு, ஹாஸ்டலு, கடைங்கெல்லாம் விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ ஜனநாயக பேரவையை சேர்ந்த என்னுடைய நண்பர் தேவசகாயம் என்பவர் வழக்கு போட்டிருக்காரு. அது ஏற்கனவே அவர் பலமுறை அப்பீல் செஞ்சு அவங்கள்ட்ட என்ன பண்றீங்கன்னா அரசெல்லாம் கேட்ட உடனே இப்ப கலெக்டர் இதுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அடுத்த வாரம் கொடுக்கணும்னு டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே தேவசகாயம் இது ஒரு கேஸ் சொல்லிங்க. ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஒரு தீர்ப்பு. மதுரையில பிரிட்டிஷ் காலத்துல தமிழ் மக்களுடைய நிலத்தை எடுத்து கொடுத்திருக்காங்க. என்ன பேர்ல? நீங்கள் விதவைகள் அவர்கள் குழந்தைகளுக்கு பராமரிப்பிற்கு இந்த இடத்தை யூஸ் பண்ணணும்னு. ஆனா அவங்க அந்த மாதிரி எதுவுமே நடத்தாம இடத்த வாடகை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி ஒரு இது பாம்பேயை சேர்ந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு விட்டு இன்னைக்கு அதுல ஹை ரைஸ் பில்டிங் இருக்குது. இந்த சொத்தின் மதிப்பு 5,000 கோடின்னு போக மதுரை உயர்நீதிமன்றம் இதை CBIக்கு அனுப்புகிறேன் என்று அனுப்பியது. உடனே தமிழக அரசு அவங்களும் சேர்ந்துகிட்டு, ஏன்னா தமிழக அரசே என்ன சொல்லி இருக்கு, இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சை, நாங்கள் தமிழர் விரோதமாக சிறுபான்மை பாதுகாவலர், எல்லாருக்கும் பாதுகாக்கிறதாங்க அரசு. ஜெயிக்கிற வரைக்கும் தான் நீ திமுக, ஜெயிச்ச அப்புறம் தமிழக முதல்வர் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஆனா நீங்க என்ன போய் சொல்றீங்க, அங்க போய் நாங்க சிறுபான்மை காவலர். அப்ப பெரும்பான்மைக்கு எதிரானவங்களா? இப்ப அவங்க போய் ஸ்டே வாங்கிட்டாங்க சார். அந்த ஸ்டே உடைக்கிறது தான் சார் உங்க வேலை. தமிழக அரசுக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடத்தை ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்துக்கு யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் வந்துடும். இப்ப அதை தாண்டி வித்திருக்காங்க. இது CSI மாத்திரம் இல்லைங்க. அடுத்தது எடுத்தா நம்ம சென்னை ஆர்ச் பிஷப் சாந்தோம் சர்ச், அவங்க ஒரு 5,000 கோடிக்கு இதே மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு. CBIக்கு போகணும்னு வழக்கு இருக்கு, ஸ்டே. அச்சா, அப்புறம் சமீபத்தில் தூத்துக்குடியில் இந்த இது பண்ணாங்களே மாநாடு, கிறிஸ்மஸுக்கு, அதை யாருங்க எடுத்து நடந்தது? திமுக சார்பா இன்னைக்கு இருதயராஜன் ஒரு MLA, அவரு ஒரு 1000 கோடி சொத்து முறைகேடு செங்கல்பட்டு டயோசிஸ்ல ஊழல்ல ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ வழக்கறிஞர்
ஆரோக்கியசாமி சுரேஷ்ங்கிறவர் பேசி டீட்டெயில் கொடுத்தார். அப்புறம் ஹைகோர்ட்டில் எடுத்து பார்த்தால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இதெல்லாம் பற்றி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மீது அவர் இனிகோ வரதராஜ் வழக்கு போட்டிருக்கார். அவங்க சொல்லி ஏப்பா நீ இத்தனை சொத்தை ஆக்குபை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் சென்னை ஆலந்தூரில் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல 4 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 1900 ரூபாய் வாடகைக்கு ஆக்குபை பண்ணியிருக்கேன்னு அது ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லுதுங்க. இப்போ இந்த மாதிரி சாந்தோம் சர்ச்சா இருக்கட்டும், ஒன்னொன்னும் இது மாதிரி என்னால இன்னைக்கு சொல்ல விட்டா நூற்றுக்கணக்கில் சொல்ல முடியும் சார். அதோட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், ஈரோடு சேலம் சிஎஸ்ஐ இதனுடைய பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. ஆனால் அதில் பலரும் கேள்வி எழுப்புறாங்க, அது மரணமா தற்கொலையா, எப்படி வந்து ஒரு பேராயர் வந்து பாலத்துக்கு மேலே இருந்து கீழே விழுந்து இறப்பாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இன்னைக்கு காலையில் நான் இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸில் பார்த்தேன். ஆச்சா, அதில் அவர் வாக்கிங் போயிட்டு குதிச்சு தற்கொலை பண்ணி கொண்டாருன்னு சூசைட்னு எட்டிங் இருக்குது. தமிழில் வந்து விழுந்தாரா, தவறி விழுந்தாரான்னு வருது. 54 வயசு. அவர் ஆர்ச் பிஷப் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பிஷப் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் PhD தியாலஜி படிச்சிருக்கணும். சரியா? அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்றது. சார் இப்போ பிரச்சனை என்னன்னா, சேலத்தில் எனக்கு தெரிஞ்சு போராடினாங்க ஒரு காலகட்டத்தில். அதாவது இது சிஎஸ்ஐயில் கொஞ்சம் கம்மி, ஆர்சியில் ரொம்ப அதிகம். ஆர்சியில் 10,000 பேர் தியாலஜி படித்து ஆயராக தகுதி பெற்றவர்கள், ஒருவர் கூட பேராயராக நியமிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தலித் கிறிஸ்தவன்கிறது ஃப்ராட். அதாவது இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மதம் மாறிவிட்டால் அந்த நிமிடத்தில் உங்கள் ஜாதி போய்விடுகிறது. எக்லிப்ஸ் மாதிரி திருப்பி நீங்க இந்துவாக மாறினால் அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டால் அந்த ஜாதி, இல்லாட்டி அந்த ஜாதி கூட உங்களுக்கு கிடைக்காது. நீங்க மதம் மாறிட்டு திருப்பி நான் தலித்துன்னு சொல்றதும் அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? இப்ப 10,000 பேர் ஆர்சி சர்ச்சில் நடத்துற தியாலஜி காலேஜில் படிச்சவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ சிஎஸ்ஐல இந்த பிரச்சனை இருக்கு. அப்புறம் இங்க இருந்து மதம் மாறிட்டு போனவங்களாம் என்ன சொல்றது, எங்களை இங்க மதிக்கல. இப்ப அங்க என்ன நடக்குது? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தலித் கிறிஸ்தவர்களுக்கு தலித் கொடுக்கணும். சார், உங்களுக்கு மைனாரிட்டி ரைட்ஸ்னு எவ்வளவு உரிமைகள் இருக்கு தெரியுமா சார்? ஒன்றும் இல்லை, பேராயருடைய இறப்பை இந்த கோணத்தில் பொருத்தி பார்க்கணும். இல்லை, நான் இப்போ அதை நான் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும். அது அவர் பட்டியல் ஜாதின்னு இறந்தாரா, தற்கொலையா, இல்லை ஏதாவது பெண் பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள் தான் இருக்கா, இல்லை அவருக்கு வியாதி இருக்கா, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குங்க. 2 நாள் முன்னாடி யாரோ ஒரு குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி கொண்டாருன்னு சொன்னப்ப மனைவிக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளுக்கும் அப்பாவும் இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த மனைவி மாத்திரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார், அவருக்கு கேன்சர் இல்லைன்னு வருது. ஸோ விஷயங்கள் ஃபுல்லாக வராமல் நான் அவருடைய மரணத்தை விமர்சிக்கவில்லை. பட் பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா ஈரோடு சிஎஸ்ஐன்னு சொன்னதுனாலேயே சொல்றேன், ஈரோடுல சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 86 கிரவுண்டு மெயின் ரோட்ல இருக்கிற இடம் அவங்க ஃப்ராடு டாக்குமெண்ட் கொடுத்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்து 10 வருஷம் ஆச்சு, இதுவரை மீட்கப்படல. இது மாதிரி என்னால ஒரு ஊர்லயும் சொல்ல முடியும் சார். சிஎஸ்ஐக்கு சொல்லணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கு சார். ஒரு இதுலயும் உள்ளுக்குள்ள எலெக்ஷன் வச்சு அவங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஸ்கூட்டர்ல இருந்து நம்ம எலெக்ஷனுக்கு கொடுக்குற லஞ்சத்தை விட அவங்க உள்ளுக்குள்ள அதிகம் கொடுத்த பேப்பர் கட்டிங் வச்சிருக்கேன். இதுல சென்ற வருடம் போய் கேஸ் போடுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தெரியுமா, நீங்கெல்லாம் ஒழுங்கா தேர்தல் நடத்த மாட்டீங்க, நான் 2 ஹைகோர்ட் ஜட்ஜை போடுறேன் மெட்ராஸ்க்கு, மொத்த சிஎஸ்ஐக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாவட்டத்துக்கும் 2 ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள். இந்த 2 உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ரிட்டையர்டுக்கு மாசம் 10 லட்சம் ரூபா, அவங்களுக்கு மாசம் 3 லட்சம் ரூபா. இது போட்ட உடனே ஸ்டே வாங்கினாங்க. ஆனா ஸ்டே வாங்கினாலும் 1 வருஷம் சம்பளம். அப்புறம் உச்ச நீதிமன்றம் அது செல்லும்னு சொல்லி அதன் பிறகு இப்ப தேர்தல் நடந்து அந்த தேர்தலும் ஒழுங்காக நடவடிக்கை இல்லை என்று பல சிஎஸ்ஐ நண்பர்கள் Facebookல எழுதுறாங்க. சார், கொள்ளையர்களின் கூடாரமாக சர்ச்சுகள், அது எல்லா சர்ச்சும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழர் விரோதமாகவே ஏதாவது சொன்னா வந்து கூவார் ஒருத்தர், நீ முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன்னு சொல்லி. அவரை பத்தி ரொம்ப ஃபேமஸா தெரியணும்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தாலி அவிழ்ப்பு மாட்டுக்கறி தூண்ற உலான்னு ஈவேரா திடல்ல வச்சதுக்கு அவர் அனுமதி கொடுத்தார். அதன் பிறகு தடை வாங்கப்பட்டது. ஆனால் நடத்திட்டோன்னு பண்ணாங்க. மேடையில 10 பேர், மேடையில 50 பேர், கீழே 10 பேர். இதுக்கு தாண்டி அந்த திராவிட கட்சியில யாரெல்லாம் நீங்க தாலி அவிழ்த்தாங்களோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு போனோன்னா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்டாங்க, ஓ இனிமே மேய போறியான்னு. உடனே பயந்துகிட்டு பிறகு வேறு மாதிரி தாலி போட்டுக்கிட்டாருன்னு குமுதம் ரிப்போர்ட்ல வந்துச்சு. வேண்டாம், அந்த பேப்பர் கட்டிங்க நான் தரேன். ஸோ அந்த தாலி அவிழ்ப்பு நடத்தின அந்த ஹரிபரந்தாமன் கடந்த 7 வருடமாக லுத்ரன் சபையுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறார், அங்க இருக்கிற ஊழலுக்காக. ஸோ சிஎஸ்ஐல ஊழல், ஆர்சியில ஊழல், இதுல ஊழல், பெந்தகோஸ்ட்ல சொல்லவே வேணாம். பெந்தகோஸ்ட் பாதிரியார்கள் 10% கொடுக்கணும், அதை தாண்டி நகையை கழட்டி கொடுக்கறங்க வீடியெல்லாம் இருக்கு சார். இப்ப பிரச்சனை என்னன்னா,
சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புல தீர்ப்பு வந்தா நிறைவேற்ற மாட்டாங்க, கோயிலுக்கு எதிர்த்தாப்புல நிறைவேற்றினா அந்த அந்த ஊழலை வைத்து மிரட்டி அந்த பாதிரிகளை தூத்துக்குடியில ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, கிறிஸ்துமஸ் விழான்னு. அதுல மெட்ராஸ் சாந்தோம் ஆர்ச் பிஷப் அன்னைக்கு அவர் தலைமையில் அவருடைய சர்ச்சில் விழா, அதுல மற்ற சர்ச் பிஷப் எல்லாம் வராங்கன்னு நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க. ஆனால் திமுக மிரட்ட அவர் தூத்துக்குடிக்கு போனார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ திமுக இந்த முறை ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து தேர்தலில் நிற்கிறார் என்றவுடன் அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து மொத்தமாக ஓட்டு வாங்கணும்னு பண்றாங்க. ஸோ இதற்காக தமிழர் விரோதமாக செயல்பட. சரி, இது கடைசியா ஒன்று முடிச்சிடறேன் சார். குரோம்பேட்டில் ஜனவரி 5 காலையில எந்த அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்ட சட்டவிரோத சர்ச்சை இடிப்பதற்கு போலீஸ் போன பொழுது மக்கள் போராடினார்கள் அப்படின்னு செய்தி வந்துச்சு. ஆனா உள்ள போனா அந்த இடம் சர்ச்சில் வீணை வாசிக்கிற விஜயலட்சுமிங்கிறவங்க இடம். அதை சட்டவிரோதமாக ஃப்ராடு டாக்குமெண்ட் பண்ணி எஸ்ரா சர்க்குணம் அவர் தன்னுடைய சகோதரர் பேர்ல பண்ணிக்கிட்டு இல்லீகலாக சர்ச்சை நடத்திட்டு இருக்காரு. அவங்க ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் போய் இடிக்கிறதுக்கு போனா 5 கடைசி டேட்னு சொன்னப்ப போனீங்கன்னா கரவேட்டியை கட்டிய உள்ளூர் காளிகள் மற்றும் மக்களை நிக்க வச்சு அன்னைக்கு வந்துட்டாங்க. ஆனா திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணீங்க? பக்தர்கள் அங்க சமாதானமாக இருந்தவர்கள் மேல் தடியடி அடிச்சு தோத்துறீங்க. இன்னைக்கு வரைக்கும் இடிக்கப்படல. இது மாதிரி என்னால ஓகே, மதுரையில மீனாட்சி அம்மனுக்கு சொந்தமான இடத்துல கத்தோலிக்க மறைமாவட்ட அலுவலகம் பிஷப் ஹவுஸ் இருக்கு. அச்சா, இது உச்ச நீதிமன்றம் அந்த இடம் மதுரை மீனாட்சி அம்மனுக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப சமீபத்துல அதை ஏதோ கட்ட மாத்தினப்போ திருப்பி பேப்பர்ல 3 மாசம் முன்னாடி வந்துச்சு. சார் இது மாதிரி நோண்டுனா என்னால ஒரு கிட்ட ஓகே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சார். இப்ப வக்ஃப் சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, வக்ஃபுக்கு எவ்வளவு சார் சொத்து இருக்கு? அதாவது 1996 நரசிம்மராவ் அரசு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ரஃப்லி 5 லட்சம் ஏக்கர் இருந்தது இந்தியா ஃபுல்லா. 2009 வாக்குல அது 9 லட்சம் ஏக்கர்னாங்க. 2013 எண்டுல அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு உலகத்திலேயே நினைச்சு பார்க்க முடியாம ஒரு திருத்தத்தோடு சட்டம் மாட்டினாங்க. அதுல எப்படின்னா, இப்ப இந்த பில்டிங் யாருது சார், இதை நான் யாருக்காவது தானம் கொடுக்க முடியுமா சொல்லுங்க சார்? அந்த சட்டத்துல மன்மோகன் சிங் திமுக கூட்டணி கொண்டு வந்த அந்த திருத்தத்துல வக்ஃப் பை யூசர்னு இருக்குது. நான் இங்க வாரம் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறேன் சார், நான் யூஸ் பண்றேன்னா இல்லையா? நான் இந்த தாமரை ஆபீசர் டொனேஷன் கொடுக்கலாம். இந்த சட்டம் இதுக்கு திருத்தம் கொண்டு வந்தப்ப 2024 அந்த வக்கு சிட்டம் கொண்டு வந்தப்ப இப்ப 34 லட்சம் ஏக்கர் இருக்குது அப்படின்னு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் சொன்னார். 5 லட்சம் இருந்தது, எப்படி சார் 34 லட்சம் ஆச்சு? ஆச்சா, இது சரி. இது இப்ப கேட்கிறேன், இப்ப ரஃப்லி வக்ஃப் போர்டு இவ்வளவு இதெல்லாம் பண்ணி 34 லட்சம் ஏக்கர்னாங்க. கத்தோலிக்க சர்ச்சுக்கு எவ்வளவு இடம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கத்தோலிக்கத்துக்கு மாத்திரம் சிஎஸ்ஐ தனி, சிஎன்ஐ தனி, ஒரு அசியம் பண்ணுங்களேன், சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க, பரவாயில்ல. 17 கோடி ஏக்கர் இருக்கு. இவை பெரும்பாலும் 50 வருஷம் 100 வருஷம் கொடுத்தது. இதை திருப்பி எடுத்தீங்கன்னா உடனே காவி மயமாப்பா. இதெல்லாம் தமிழர் இடம், இந்தியர்கள் இடம். ஒரு பர்பஸுக்கு ஒரு இடத்த கொடுத்ததுக்கு யூஸ் பண்ணலன்னா திருப்பி வரணும்னு நேற்று கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நீங்க ராமநாதபுரம் சொன்னீங்க, மெட்ராஸ்க்கு வருதுன்னா எக்மோருக்கு வந்து இறங்குனீங்கன்னா அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூந்தமல்லி ரோடு பக்கத்துல பிரஃப் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. கிற்கு சர்ச்சு இல்லாட்டி பிரஃப் சர்ச்சும்பாங்க. அந்த சர்ச்சுக்காரங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு 9 ஏக்கர் இருக்குது, சர்ச்சு 5 ஏக்கர்ல தான் இருக்குது, நாங்கள் இதில் மால் கட்ட போறோம்னு அப்ரூவலுக்கு போறாங்க. சிஎஸ்ஐக்காரன் முழிச்சுக்கிட்டு கேஸ் போடுறான், இது எங்க இடம், நாங்கள் அவங்கள சர்ச்சு நடத்துறதுக்கு தான் கொடுத்தோன்னு. இல்லை இவங்க சொல்றாங்க எங்களுதுன்னு. உடனே ஹைகோர்ட் கேட்குது, எடுத்தா அது டிஃபென்ஸுக்கு சொந்தமான இடம், லீஸுக்கு கொடுத்தது. இதை எடுத்து நானும் பலமுறை இப்ப நிதியமைச்சராக இருக்கிற அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், முன்னாள் இப்ப இருக்கிற இது இராணுவத்துறை அமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். 75 வருஷம் குத்தகை கொடுத்திருந்தா கூட முடிஞ்சிருக்கும். பட் அந்த யூஸ் பண்ணல, இன்னைக்கும் காலியா இருக்கு. எக்மோர்ல இன்னைக்கு அந்த இடம் ஒரு கிரவுண்டு 10 கோடி ரூபா போகும். 8.5 ஏக்கர் அங்க இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபா போதும். இன்னொன்னு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எக்மோருக்கும் சென்ட்ரல்ல இருந்து 2 கிலோமீட்டர், எக்மோர்ல இருந்து இப்போ ஒரு அரை கிலோமீட்டர், சென்ட்ரல்ல இருந்து 3 கிலோமீட்டர், சென்னை ஏர்போர்ட் இது போர்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர். இவ்வளவு ஒரு முக்கியத்துவமான இராணுவத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவமான இடம். இத எந்த பிரயோஜனமும் இல்லாம அவங்க வச்சுக்கிட்டு மால் கட்டுறன்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே கண்ணாதி கிடையாது சார். தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அரசு வரணும். இப்ப இருக்கிற ஆட்சி அப்படி இல்லைங்கிறது தான் நம்ம இப்ப பேசிய விஷயங்கள் சொல்கிறது. 2024 தேர்தல் வருகிறது, மக்கள் ஒரு விரல் புரட்சியை செய்ய வேண்டும்.